லடாக். இந்த ரீஜனில் உங்களில் நிறைய பேர் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ரைட் போகிறதுக்கான பிளானிங்கில் இருப்பீங்க. பல பேர் வந்து எப்படா அந்த இடத்துக்கு போகும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களை மாதிரியே ஒரு 2 இயர்ஸாக யோசிச்சுட்டு இருந்த 5 பேர் தான் நாங்கள். செல்வா சார், சேகர் சார், ராஜேஷ், ஜோசப், அப்புறம் நான். யூடியூபர் கௌதம் ஆர்கனைஸ் பண்ண வின்டர் ரைட் 2021 தான் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணோம். ஸோ ஒரு 3 இயர்ஸாக சேர்ந்து ரைட் பண்ணியிருக்கோம். லடாக்கை பற்றி எல்லா ரைட்லேயும் பேசுவோம். இந்த ரைடு நாங்கள் 2023லே பண்ண வேண்டியது. பட் ஃபார் சம் ரீசன் எங்களால் பண்ண முடியல. டிசம்பர் 2023 அப்போ கர்நாடகாவில் இருக்க இளநீர் தோட்டம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் ரைட் போயிருந்தோம். எப்பவும் போல் அந்த ட்ரிப்பில் எங்கள் கூட ஜெய்சார் இருந்தார். எங்கள் கூட வந்த எல்லா ட்ரிப்லேயும் ஜெய்சார் வந்து அவரோட லடாக் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். அன்றைக்கி ஒரு ரஃபாக ஒரு ஐட்னரி வந்து ஜெய்சார் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டோம். இந்த ஒரு பிளானை பேஸாக வச்சுட்டு நெட்டில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணவங்களோட பிளாக்ஸ், யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு 15 டேஸ்க்கான ஐட்னரி வந்து ரெடி பண்ணோம். லே லடாக் வந்து ஒரு பெரிய ரீஜன். அதை வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த 15 டேஸில் கவர் பண்ண முடியாது. செல்வாசோட G800 எடுத்துகிட்டு லடாக் பண்ணுறது அட்வைஸபிள் இல்லைன்றதுனால சண்டிகர் டு சண்டிகர் ஏதாச்சும் பைக் ரெண்டல் கிடைக்குமான்னு செக் பண்ணோம். பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. பிகாஸ் லடாக் வெளியே நீங்கள் எந்த பைக்கை ஹேர் பண்ணாலும் அதை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அங்கே ஒரு லோக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செல்வா சார் வந்து நான் லே டு லே பண்ணுறேன் அப்படின்னாரு. குரூப் ரைட் அப்படின்றதுனால எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஹேவ் தியர் ஓன் பக்கெட் லிஸ்ட். ஸோ அதில் எதெல்லாம் வந்து இந்த ஐட்னரியில் இன்க்ளூட் பண்ணலாம், எதை எக்ஸ்க்ளூட் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டெரைவ் பண்ண பிளானை வந்து திருப்பி ஜெய்சார் கிட்ட காமிச்சோம். ஸோ அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் சொன்னார். ஓகே, ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணும்போது சேகர் சாரோட ஜாவாவை வந்து செல்வா சார் இந்த ட்ரிப் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு ஒரு இதுதான் பிளான் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஃபெப்ரவரியிலே புக் பண்ணிட்டோம். 4 நாள் ட்ரிப்னாலே 7 ஐட்டம் எக்ஸ்ட்ரா ஆகும். 16 நாள் ட்ரிப்புன்றதுனால ஷாப்பிங்கை 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். இந்த குழந்தைங்கள டாய் ஷாப்பில் கொண்டு போய் விட்டால் வாங்கதோ வாங்கலையோ ஆளுக்கு ஒன்று கையில் வச்சு சுற்றிட்டு பார்க்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அவர் ஹெல்மெட்டுக்குள்ளே செட் பண்ணி கொடுத்துறாங்க. இவர் C30 மாதிரி வாயில சொல்லி போயிடலான்னு பார்க்குறேன்ப்பா. நாங்கள் வந்து ஏப்ரலில் வந்து ஒரு குட்டி ட்ரிப் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சோம். ஸோ லடாக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து முன்னாடியே வாங்கி அந்த ட்ரிப்பில் யூஸ் பண்ணால் லடாக் ட்ரிப் அப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோன்னு நினச்சோம். பிளான் பண்ண மாதிரி ஏப்ரல் 2024 வந்து கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் பண்ணோம். ட்ரிப்பு வந்து சண்டிகர்லேருந்து June 8 ஸ்டார்ட் பண்ணுறதுனால பைக்ஸ்லாம் வந்து June 3 வந்து சண்டிகர் ரீச் ஆகிட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சோம். பிகாஸ் June 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் வந்து பைக்ஸ் டெஸ்டினேஷன் போகிறது எதுவும் டிலே ஆகக்கூடாதுன்ட்டு சேஃப் எக்ஸ்பிரஸை கால் பண்ணி என்கொயர் பண்ணோம். பைக்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ண ஒரு 1 மந்த் டைம் இருந்தது. ஸோ ஒரு கம்ப்ளீட் செக்லிஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். இந்த ட்ரிப்புக்கு என்னெல்லாம் பேக் பண்ணணும், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஒரு கம்ப்ளீட் செக்லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். எங்கள் பிளான் என்னவா இருந்ததுன்னா பைக்ஸோடய வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிடணும், ஈவன் தி ரைடிங் கியர்ஸ். நெக்ஸ்ட்டு எல்லார் வண்டியும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே சர்வீஸ் கொடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பைக்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைனல் மீட்டப்பை போட்டு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு எங்கேயோ செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே இருக்க திங்ஸ் தான் லடாக் நான் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ். டு ஸ்டார்ட் வித் லக்கேஜ் சிஸ்டம் பார்த்தோன்னா ஒரு சேடில் பேக் 2 சைடில், டாப் ரேக்கில் வந்து டேங்க் பேக் வைக்க போகிறேன். இந்த வாட்டி டாப் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ப்ளஸ் ஒரு 3 குட்டி பவுச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து டூல்ஸ் கம் ஃப்ளாஸ்க் பவுச், அடுத்து வந்து இந்த ட்ரிப்புக்கு தேவையான மெடிக்கல் பவுச் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஹேண்டில் பாரில் இருக்க ஹேண்டில் பார், ஸோ எதனா தேவைன்னா அதில் வச்சுக்கலாம். கம்மிங் டு கிளாத்திங் வந்து ரொம்ப லிமிட்டடாக எடுத்துகிட்டு போகிறேன். ஒரே ஒரு ஜீன் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ், 2 ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட்ஸ், தெர்மல் வேர் ஒரு பேர், விண்ட் ப்ரூஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் வின்டர் ஜாக்கெட் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, விண்ட் ப்ரூஃப் ஜாக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் மோஸ்ட்லி ரைட் தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ரைட் பண்ணாத டைமில் உள்ளே தேர்மல் போட்டு மேலே விண்ட் ப்ரூஃப் போட்டுக்கலான்னு ஒரு பிளானு இருக்குது. ஒரு பேர் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் இருக்குது, 2-3 நார்மல் சாக்ஸஸ், அப்புறம் க்ளவுஸ் ஒரு 2 பேர் ஆஃப் க்ளவுஸஸ் இருக்குது. பாலக்லாவா வந்து வின்டர் ரைடிங் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ளீஸ்ட் பாலக்லாவா, அதுக்கப்புறம் 2 டவல், இன்னவேர்ஸ் அண்ட் பேஸ் லேயர்ஸ். அவ்வளோதான் கிளாத்திங்.
இந்த வாட்டி கொஞ்சம் அடிஷ்னலாக டூல்ஸ் எடுத்துக்கிறோம். டியூப் டயர்ஸ்ன்றதுனால ஒரு ஸ்பேர் டியூப் எடுத்திருக்கேன். அப்புறம் கிளச் லிவர், பிரேக் லிவர், ஸ்பார்க் ப்ளக், கேபிள்ஸு, கிளச் கேபிள் அண்ட் த்ராட்டில் கேபிள் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் லூப் அண்ட் க்ளீன் எடுத்திருக்கோம். இந்த வாட்டி ஒரு குட்டி அடிஷனாக ஸ்டவ் கூட கேரி பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் தானே தவிர நம்ம ஒன்றும் மேசிவாக குக் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் டீ, காஃபி, ஹாட் வாட்டர், அதுக்காக. ரெயின் கியர்ஸ், ரெயின் கியர்ஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் சம் பர்சனல் கேர். அண்ட் கம்மிங் டு ரைடிங் கியர்ஸ் வந்து இந்த வாட்டி வண்டியோடய போயிடும். ஸோ அதனால் அதை பேக் பண்ணியாச்சு. ஹைட்ரேஷன் பேக், ஹெல்மெட் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வண்டியில் பேக் பண்ணுறோம். ஐ வில் கிவ் யூ மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் இட் லேட்டர். அண்ட் ஃபைனலி குரங்குட்டி மாதிரி எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போகிறது யூஷுவல் தான். ஸோ கேமரா கியர்ஸ் இது மட்டும் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அவ்வளோதான். 25th May மார்னிங் 9 o'clock வந்து சேஃப் எக்ஸ்பிரஸில் அவங்க வண்டியை ஹேண்ட் ஓவர் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் 6 o'clock வண்டியை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரீவியஸ் நைட்டே வந்து லக்கேஜஸ்லாம் சார்ட் பண்ணியாச்சு. டேங்க் பேக்கில் வந்து ஃபுல்லாக என்னோடய கிளாத்திங் வச்சுட்டேன். ஸோ 2 சேடல் பேக், 8 liters சேடல் பேக் ரெட் இருந்தது இல்லையா. ஸோ அதில் வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி இதில் ஒரு 5 kg அதில் ஒரு 5 kg போகிற மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். வண்டியோட ஓவரால் லக்கேஜ் வெயிட்னு பார்த்தா ஒரு 30 kgs இன்க்ளூசிவ் ஆஃப் கேமரா பேக் வந்து 30 kgs இருக்கும். ஸோ இதுதான் வந்து லடாக்கில் வந்து என்னோடய ரைட் செட்டப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு சேஃப் எக்ஸ்பிரஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். ஒரு 10 o'clock சேஃப் எக்ஸ்பிரஸ் ரீச் பண்ணோம். 5 வண்டி. ஸோ ஜோசப், விந்து, ராஜேஷ், செல்வா சார் அண்ட் சேகர் சார், அப்புறம் செல்வா சார். அதுக்கப்புறம் வண்டியில் இருக்க நிறைய இனிஷியல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். டைப் பண்ணுறியா, லூஸ் பண்ணுறியா? பிளான் பண்ண மாதிரியே ஹெல்மெட் அப்புறம் மற்ற சில ஐட்டங்களை வந்து ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு பைக்கோடையே சேர்த்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் ரைடிங் கியர் இதில் வச்சு போட்டாச்சு. ஸோ ஹெல்மெட்டு, க்ளவுஸ் எல்லாம் வந்தாச்சு. அங்கே போய் கழட்டிட்டு காலையில் 7 o'clock. ஸோ அங்கே போய் எடுத்துட்டு உடனே ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை கிலோமீட்டர்? 390. அதுதான் எனக்கு இன்னும் இதாக வேறு வருஷத்தில் வேர்த்து ஊற்றின்னு இருக்கோம். ஏற்கனவே ஜாக்கெட்லாம் போட்டால் முடியும். கொஞ்சம் சார் அங்கேயே வீட்லேயே ஹெல்மெட்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டார் போல. தான் இது சாயம்லாம் சாயாது. என்னடா ஆடுது இந்த என்னடா சரியா பண்ண மாட்டீங்களா? இந்த சும்மா ஒரு சப்போர்ட் இருக்கான். ஒரு சப்போர்ட் மட்டும் முட்டா போதும். பின்னாடி தள்ளு. ஸோ ஃபைனலாக பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிச்சு வண்டியை வந்து நீட்டாக பேக் பண்ணிட்டோம். நரேஷ் ஃப்ரம் சேஃப் எக்ஸ்பிரஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணார். இன்க்ளூசிவ் ஆஃப் பேக்கிங் எங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 7,600 rupees சார்ஜ் ஆச்சு. பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். பயமாக இருக்குது. ஒரு டென்ஷன் ஆகிட்டு ஒரு பதட்டமாகவே இருக்குது. எக்ஸாம் எழுத போகிறீங்க, நமக்கு பெரிய டென்ஷன் வந்து வண்டி ஒழுங்காக வரும். அது சரியாக இந்த பயம் வந்து ஆக்சுவலாக ரைடை பற்றினே கிடையாது. 6 months முன்னாடி ஜோசப் வந்து ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால் அவனுக்கு ஷோல்டரில் வந்து ஒரு சின்ன ஏர் கிராக் இருந்தது. அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. சேகர் சார் வந்து ஒரு 1 week முன்னாடி தான் ஒரு ஐஸ் சர்ஜரி பண்ணியிருந்தார். ராஜேஷோட அம்மாவும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. யாராச்சும் ஒருத்தங்க கூட இருக்கணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன். ஆன் டாப் ஆஃப் திஸ் ஏஎம்எஸ்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணும்போதே ஒரு ஆல்டிடியூட் கிராஃப் ஒன்று டிரைவ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். டெய்லி எங்கே தங்குறோம், அது என்ன ஆல்டிடியூடில் இருக்குது, எப்படி ஆல்டிடியூட் கெயின் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை வச்சுருந்தோம். யூஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த 16-day ட்ரிப்புக்காக நாங்கள் டிரைவ் பண்ண ஒரு பேசிக் ஐட்னரி தான். ஸோ ஒரு புது அட்வென்ச்சர் இன்னும் 6 நாள்.